நைட்டு அவங்ககிட்டேருந்து ஃபோன் வந்து, சமுத்திரம் அப்போ நான் என்னம்மா ஏதோ ஒரு தம்பி உன்னை நடிக்க கூப்பிட்டாங்களாம்மா. ஆமாம்மா அது மாதிரி சசிகுமார் பேர், அந்த தம்பி படம் எடுத்துருவாப்லையா அப்படின்னா எடுத்துருவாம்மா. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறா, நீ என்ன பண்ண போகிறேன்னு எங்களுக்கு தெரியல, படிச்சிரு, நீ படிச்சுட்டு போ, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்பா சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லி பயங்கர ஹாப்பியாக இருந்தால் கரெக்டாக இந்த விஷயம்லாம் நடந்து 1 மந்த்தில் அப்பா இறந்து போகிறார். செந்தில் ஸ்டுடியோஸ்னு ஒரு ஸ்டுடியோஸ், அதுக்கு வெளியே நான் பிளாட்ஃபார்மில் தூங்கியிருக்கேன். நான் ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த செந்தில் ஸ்டுடியோஸை பிரேக் பண்ணி ஃப்ளாட்ஸ் கட்டுறாங்க. நான் சொன்னேன், இந்த ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கணும், ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும், பொய் சொன்னோன்னா ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும், உண்மை சொன்னோன்னா எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தை சரியில்லை அப்படின்னா குழந்தை மேலே தப்பு கிடையாது, டீச்சர்ஸோட மிஸ்டேக், பேரண்ட்ஸோட மிஸ்டேக். இங்கே குழந்தை தப்பு பண்ணுது அப்படின்னா பேரண்ட்டு தான் மாறணும். நான் என்ன தேடுனனோ அது எனக்கு 16 வருஷம் கழிச்சு கிடைச்சது. ஆக்சுவலி லைஃப்பில் ஹவு டிட் யூ அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒன்றும் பண்ணாதீங்க. எப்படி? ஒன்றும் பண்ணாதீங்க, சும்மா இருங்க. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், முதல்ல அதை சொல்லிடுறேன். அதை விட இருக்கேன், சொல்லுங்க. ஸோ ஒஃபிஷியலாக நம்ம ஆரம்பிக்கணும், இது ஹவு டிட் யூ பாட்காஸ்ட் அப்படின்லாம் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே வர மாட்டேங்குது. போயிடலாம், ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ வெல், ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு சமுத்திரக்கனி சார் எங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க. அண்ட் நம்ம வந்து ஹவு டிட் யூங்கிற பாட்காஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ வாழ்க்கைங்கிறது நிறைய ஹவு டிட் யூஸ் இருக்கும் கண்டிப்பாக. எப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு நான் நிறைய கேட்க போகிறேன். அப்படிதான். ஸோ எப்படி நீங்கள் இந்த லெவலுக்கு வந்தீங்கிறது தான் முதல்ல நம்ம சின்ன வயசுலேருந்து ஆரம்பிப்போம் சார். ஸோ முதல்ல எல்லாருக்கும் விஷ் பண்ணிடுறேன். எஸ், கேரள மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். வளர சந்தோஷமாயிட்டு. எஸ் சார், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்க? அதாவது ரொம்ப நாட்டியாக இருந்தீங்க இல்லை ரொம்ப? எனக்கே தெரியாது நான் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக 8வது வகுப்பு வரைக்கும் நான் சினிமாவே பார்த்ததில்ல. அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், என்னுடைய 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த வீட்டில் வந்து விளக்கு இல்லாதவங்க, அதாவது வீட்டில் படிக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்களாம் ஸ்கூலில் வந்து படிக்கலாம். ஸ்கூலில் வந்து லைட் இருக்கும், எல்லாருக்கும் படிக்கலாம். அப்போது இப்போ இங்கேருந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகணுன்னா 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணி தான் போகணும். இந்த வாக் பண்ணி போகும்போது ஒரு டென்ட் கொட்டாக இருக்கும். அந்த டென்ட் கொட்டை உள்ளே வந்து சத்தம் வரும். எப்படின்னா டென்ட் கொட்டை இப்போ இருக்க மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. நான் ரோட்டில் நடந்து போனால் கூட அங்கேருந்து சத்தம் வரும், அப்படின்னா எனக்கு கேட்டுட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னான், சினிமா பார்ப்போமா அப்படின்னா. நான் சொன்னேன், எங்கள் அப்பா கொண்டுருவாரா அப்படின்னு. அப்பாவுக்கு தெரியாமல் பார்ப்போம் வான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போனால். அதுதான் ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஃபிலிம் வந்து என்னுடைய 13வது வயசில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது முதல் மரியாதை, பாரதி ராஜா அப்பாவோட ஃபிலிம். அந்த ஃபிலிம் பார்த்ததுல இருந்து டெய்லி ஃபிலிம் பார்க்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் மண்டை வெடிச்சிடும். டெய்லி, அதாவது ஸ்கூலுக்கு போனாலும் சரி, முடிச்சுட்டு தேட்டருக்கு போயிடும், எங்கே இருந்தாலும் சரி டெய்லி தேட்டருக்கு போயிடணும். ஆனால் ஃபிலிம் அப்படி மாறிட்டே இருக்குமா? ஃபிலிம் இருந்தால் அதே ஃபிலிமே பார்ப்போம், அதே ஃபிலிம் எத்தனை வாட்டி வேணாலும் பார்ப்போம், அதே ஃபிலிம் பார்க்கணும். அப்படியே போய் 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 ஒரு பாயிண்டில் வீட்டுக்கு தெரிஞ்சது. வீட்டுக்கு தெரிஞ்சு அப்பா அடிக்கிறாரு. அப்பா அடித்தாலும் காசு கொடுக்க மாட்டாங்க. நான் திரும்ப தேட்டரில் போய் முறுக்கு விற்றுக்கிட்டே படம் பார்க்குறேன். அது தேட்டரில் முறுக்கு விற்றோம்னா ஃப்ரீயாக படம் பார்க்கலாம். அதனால் போய் முறுக்கு, அப்போ தேட்டரில் வந்து ஒரே ஒரு மிஷின் தான், இப்போ ப்ரொஜெக்டர் தான் இருக்கும். ஸோ அதனால் 2 இன்ட்ரோல் வரும். இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோல் வரும், இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரோல் வரும். 2 ரீல்ஸுக்கு அப்புறம் ஒரு கேப் வரும், ஒரு 5-10 மினிட்ஸ். அந்த 5-10 மினிட்ஸில் நம்ம உள்ளேயே போயிட்டு முறுக்கு விற்றுட்டு அப்படியே படம் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு தேட்டரில் முறுக்கு வைக்கிறான், யார் வீட்டு பிள்ளைய முறுக்கு வைக்கிறீங்க, அதுக்கும் வந்து சண்டை போட்டு. இப்போ தேட்டருக்குள்ளே அலோடு கிடையாது, நம்ம ஒரே ஒரு தேட்டர் தான். அங்கே தேட்டருக்காரனும் உள்ளே போனால் விட மாட்டான், காசு கொடுத்தா கூட நீ வராத, உன் ஃபாதர் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு போ அப்படின்னு சொல்லி. இப்போ யாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தான் அந்த அந்த தேட்டருக்கு வெளியில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய ராக் இருக்கும். அந்த ராக்கில் போயிட்டு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு நைட்டு 10 o'clock படுத்தோம்னா செகண்ட் ஷோ ஃபுல்லாக அந்த சவுண்டு மட்டும் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபிலிம் தானே, விஷுவல் நம்ம பண்ணிக்க வேண்டியதான். பண்ணிவிட்டு அப்படியே படம் பார்த்துட்டே இருப்பேன். படம் பார்த்து முடிச்சு எல்லோரும் வீட்டுக்கு போகும்போது நானும் அந்த பெட்ஷீட் எடுத்து போட்டு வந்துடுவேன். அப்போ வீட்டிலலாம் கேட்க மாட்டாங்க. வீட்டில் மாடியில் போய் தூங்க போகிறேன்னு சொல்லியிருப்போம். அப்படி கூட பின்னாடி இறங்கி வந்துடுவோம். என் கூட என்னுடைய பைரவா மட்டும் வரும். எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்தது, அது மட்டும் வரும். அப்படி போச்சு. அதுக்கப்புறம் சென்னை வந்து அதுக்கப்புறம் பைரவா இறந்துருச்சு. நான் சென்னை போன அந்த 10 days அது சாப்பிடாம இருந்து அது இறந்துருச்சு. திரும்ப நான் ஊருக்கு போனேன். திரும்ப நான் ஊருக்கு போய் 10 நாள் கழித்து நான் ஊருக்கு போனப்போ தான் இப்போ வந்து அம்மா அடிக்கிறாங்க, அப்பா அடிக்கலை. எப்போவுமே அப்பா தான் அடிப்பார். எதுக்கு இப்போ அம்மா அடிக்கிறாங்க, அப்பா அடிக்க மாட்டாருன்ற ஒரு கொஸ்டின் இருக்கும்போது இப்போ அப்பா அந்த 10 daysல அவருக்கு ஏதோ ரியலைஸ் ஆகிருக்கு. அப்போ எங்கள் அம்மா பிடிச்சிட்டு சொன்னாங்க, உனக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை அவன் செய்யணும்னு ஆசைப்பட்றான், முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம்,
இல்லைன்னா பேசாமல் இருந்துக்குவோம் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாகவும் இருந்தது, ஷாக்காகவும் இருந்தது. அப்புறம் அப்பா சொல்கிறாரு, படிச்சிடுறா, ஏன்னா நம்மலாம் வந்து வில்லேஜ், நமக்கு வந்து படிப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை, அதனால் நீ படிச்சிரு, ஏதோ ஒன்று படிச்சுட்டு நீ போ, எங்கே வேணாலும் போ, நீ என்ன சினிமானா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு, நீ என்ன பண்ண போகிறேன்னா எங்களுக்கு தெரியல, படிச்சிரு, நீ படிச்சுட்டு போ, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்பா சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லி பயங்கர ஹாப்பியாக இருந்தால் கரெக்டாக இந்த விஷயம்லாம் நடந்து 1 மந்த்தில் அப்பா இறந்து போகிறார். எல்லாமே திரும்ப எல்லாமே கனவாயிடுச்சு, எல்லாமே இதாகிடுச்சு, டோட்டலாக எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. திரும்ப +1 எழுதி +2 லீவில் நான் திரும்ப அம்மாட்ட கேட்குறேன், அப்பா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார்ல, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் சென்னை போயிட்டு இப்போ 2 மந்த்ஸ் லீவ் விட்ருக்காங்கல்ல, நான் என்னென்னா பார்த்துட்டு வரேன். நான் அப்பப்போ சென்னை போவேன், பவுன்ஸ் ஆகி வந்துடுவேன். அங்கே யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, யாருமே. சென்னை போகிற டயத்தில் நீங்கள் என்ன போகிற டைமில் எங்கேயாவது தூங்க வேண்டியதான், அப்படியே தூங்குறது, யாராவது ஒருத்தன் அப்போ திடீர்னு ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஆவான், திரும்ப செகண்ட் டைம் அவன் அந்த ஃப்ரெண்ட் இருக்க மாட்டான், யார் கூடயாவது தங்கிக்குவோம், எங்கேயாவது அப்படியே இருப்போம். நான் நிறைய டைம் பிளாட்ஃபார்ம்லலாம் தூங்கியிருக்கேன். இப்போ நான் தூங்கிட்டு இருந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் தான் ஒரு ஃப்ளாட்டு கட்டினாங்க, ஒரு ஸ்டுடியோ, செந்தில் ஸ்டுடியோஸ்னு ஒரு ஸ்டுடியோஸ், அதுக்கு வெளியே நான் பிளாட்ஃபார்மில் தூங்கியிருக்கேன். நான் ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த செந்தில் ஸ்டுடியோஸை பிரேக் பண்ணி ஃப்ளாட்ஸ் கட்டுறாங்க. நான் சொன்னேன், இந்த ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கணும், வாங்கி இப்போ டெய்லி நைட்டு போகும்போது நம்ம தூங்கின இடத்த பார்த்துட்டு போகணும், அப்போ தான் பழசு மறக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு போவோம். அப்போ போயிட்டு +2 லீவ் டைமில் அம்மா கிட்டே போகணுன்னு கேட்கும்போது எப்படின்னா, எனக்கு நம்ம ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமானவங்க எப்போவுமே, எல்லாரோட ரிலேஷன்ஸும் அப்படி தான். நம்ம புதுசாக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா முதல்ல நம்ம பவுன்ஸ் பண்ணுறது, அசிங்கப்படுத்துறது எல்லாமே ரிலேஷன்ஸ் தான். இப்போ நான் அம்மா கிட்டே போய் இன்னைக்குன்னா அம்மா சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸ் எல்லோரும் இப்போ அப்பா வேறு இல்லை, நான் என்ன பண்ணாலும் திட்டுவாங்களே அப்படின்னாங்க, ஏதாவது பண்ணுங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னா. அப்போ அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க செயின் ஏதோ போய் வச்சுட்டு 2000 rupees வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து 1800 rupees என் கையில் கொடுத்துட்டு, பேலன்ஸ் 200 rupees வந்து அவங்க சேரீயில் ஒரு சின்ன கிளாத் கிழித்து அதில் கெட்டி தனியாக கொடுத்தாங்க. என்னென்னா, இது செலவு பண்ணணும், இது காலி ஆகிடுச்சுன்னா இது திரும்பி வந்துடணும் ஊருக்கு, ஏன்னா அங்கே போய் காணாம போயிடக்கூடாதுல்ல மெட்ராஸில். ஏன்னா அவங்களுக்கு பாவம் மெட்ராஸ்னால் அது ஏதோ பெரிய சிட்டி, அங்கே போனால் பசங்கள்லாம் மிஸ் ஆயிடுவாங்கன்ற ஒரு பயம். இப்போ நான் 1800 rupees எடுத்துக்கிட்டு இந்த 200 rupees எடுத்துகிட்டு சென்னை போகிறேன். போயிட்டால் ஒரு 20 days அதை வச்சு அப்படியே என்னமோ பண்ணிக்கின்னு எங்கே அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிடச்சான், எல்லாம் பண்ணிவிட்டு அது காலியாகி கரெக்டாக காலியாச்சு. இந்த 200 rupees எடுத்துகிட்டு நான் ஊருக்கு வந்துட்டீங்க. அப்படி போய் அதுக்கப்புறம் டிகிரி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். நான் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பண்ணேன். பிஎஸ்சி முடிச்சு 92ல் சென்னை போனேன். அதுக்கப்புறம் நீங்கள் லா கூட. ஆமாம், அது 94 to 97. அது வந்து அதுவும் இந்த சொந்தக்காரங்களுக்காக தான். அதாவது என்னென்ன ரிலேஷன்ஸ் எல்லாருமே சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப சீப்பாக பேசுகிறாங்க, ரொம்ப என்ன இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு அம்மா ஒரு நாள் ஃபீல் பண்ணி அழுதாங்க. அழுதப்போ தான் வெளியே வந்து பார்த்தா லா என்ட்ரன்ஸ் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்போ இமீடியட்டாக என்ட்ரன்ஸ் அப்ளை பண்ணேன், எழுதினேன். நான் ஆக்சுவலாக ஐஏஎஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணேன். அப்படியா? நான் திரும்ப எழுதி எனக்கு லா கிடச்சிது. அப்போ தான் அம்மாட்ட சொன்னேன், உன் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிவிடு, என் மகன் லா படிக்கிறான்னு சொல்லிக்கோ. ஆனால் லா படிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை கூட பண்ணி அதை ஜாலியாக படிப்பேன் நான் நல்லா. ஐ மீன் சைட் பை சைடு இந்த சினிமாங்கிற அந்த கனவு வந்து எப்போவுமே உறுதியாக இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம ரெண்டாக பிரிச்சுக்க, ஒன்று நமக்கு, இன்னொன்று நம்ம சார்ந்தவங்களுக்கு. இப்போ அம்மா பாவம் ஹாப்பியாக இருக்கணும், அம்மாவே பாவம் ரொம்ப அம்மா தங்கச்சி 2 பேர் தான், 2 லேடிஸ் தான் வீட்டில் இருக்காங்க. நார்மலாகவே ஒரு அம்மாவும் தங்கச்சி இருக்க வீடுனா எப்படி இருக்கும்? யாரோ வந்து ஏதோ சொல்லுவாங்க, இப்படி இதெல்லாம் அவங்கள சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் லா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தைரியமாக இருங்க, நான் வக்கீல் படிக்கிறேன், யார் கேட்டாலும் சொல்லிவிடு அப்படின்னு. ஆனால் எனக்கு நான் தேடுறத இங்கே தேடிட்டு இருந்தேன். அப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் கனவு கண்டீங்கல்ல, அதாவது நான் வந்து சினிமாவில் வரணும் அப்படின்னு. அப்போ அந்த டயத்தில் சினிமாவில் ஆக்டர் ஆவா இல்லை டிரெக்டர் ஆவா அப்படின்னு? ஆக்டர் மட்டும்தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆக்டர் கிடைக்கல. ஆமாம், நீங்கள் டிரெக்டர் தானே, முதல்ல டிரெக்ஷன் தான். போய் எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் கொடுக்கும்போது சுந்தர் கே விஜயன் சார் வந்து என்ன சொன்னாலும், ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ மாதிரி அப்போ டைப் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து ஸ்கிரிப்டை வந்து பின்னாடி கார்பன் ஷீட் வச்சு காப்பிரைட் பண்ணணும். ஓகே, அது நான்லாம் வந்து விடிய காப்பிரைட் பண்ணேன். அந்த ஹேண்ட் ரைட்டிங்காக என்னை சேர்த்துக்கிட்டாங்க. அப்படியா? என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனேன், அதுக்கப்புறம் டைரக்டர் ஆனேன். நான் என்ன தேடுனனோ அது எனக்கு 16 வருஷம் கழிச்சு கிடைச்சது. அதனால தான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்படுவீங்க, ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது உடனே கிடைக்காது. அதுக்கு ரிலேட்டடாக ஒன்று கிடைக்கும். ஹோல் ஹார்ட்டடாக அதை பிடிச்சி ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் எதை தேடி வந்தீங்களோ அது உங்களை தேடி வரும்.
நீ இப்படி போயிட்டு இருக்கும்போது அது இப்படி தேடி வரும்போது நீ கரெக்டாக வெல் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா அது ஒன்று எடுத்துகிட்டு போகும். அதான் அவங்க லைஃப்லேயே நடந்தது. அதுக்குள்ளே ஏன்னா குழம்பிடுவாங்க. இப்போ டேரக்டர் ஆனவொடனே திரும்ப அந்த அந்த ஆக்டருக்கான ஃபிசிக் எதுவுமே இருக்காமல் விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது நம்மளை தேடி வரும்போது நம்மளும் வெல் குவாலிஃபைடாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். அதனால சொல்லுவேன் எப்போவுமே ரெடியாக இருக்கணும், எப்போவுமே ரெடியாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த பயணத்தை பற்றி சொல்கிறீங்களா? அதாவது நீங்கள் டைரக்டராக இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஆக்டர் ஆனது, அந்த ஹவு டிட் யூ பிகம் an actor? பயங்கரமான ஒரு சீக்வன்ஸ் அது. நான் வந்து 3 மெகா சீரியல் பண்ணியிருந்தேன். ஒரு மெகா சீரியல் பண்ணுறதே கஷ்டம். 3 மெகா சீரியல், சன் டிவியில் ஒரு மெகா, கலைஞர் டிவியில் ஒரு மெகா, ஜெயா டிவியில் ஒரு மெகா. எனக்கு வந்து 30 அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், ஒன்றுலேயும் 10 பேர். அந்த 10 பேரும் கருப்பாக தான் இருக்கணும். பிளாக்காக இருந்தால் தான் நான் சேர்த்துப்பேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. அதுவும் அப்போ இருந்த பேட்ச் எப்படின்னா 10th பாஸு, +2 பாஸு, டிகிரி பண்ணிவிட்டு அப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு வந்தாங்க. அப்படி தான் வந்துருப்பான். இப்போ தான் வந்து ஃபுல்லாகவே பயங்கர வெல் எஜுகேட்டடாக வந்துட்டாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம். அப்போலாம் ரொம்ப இனி எதுக்கு லாயக்கலைன்னா சினிமா போயிடுறேன்ட்டு வந்துடுவான். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்டர்ஸ் படிக்காத டைரக்டர்ஸ் தான். இப்போ பாரதி ராஜா அப்பா என்ன படிச்சிருந்தாரா? இல்லையே. அதனால் அவங்க கற்பனை இருக்கும், டேலண்ட் இருக்கும், கிளம்பி வந்துடுவாங்க. நான் அதனால தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறவன், ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபாக இருக்கவனெல்லாம் அசிஸ்டண்டாக வச்சுருப்பேன். அப்போ 30 அசிஸ்டண்ட் எனக்கு, 3 மெகா சீரியல், ஒன்று 10 டேஸ் நான் ஷூட் பண்ணுவேன். பேலன்ஸ் 6-7 டேஸ் கோ டைரக்டர்ஸ் ஷூட் பண்ணிக்குவாங்க. இந்த டைமில் சசிகுமார் வந்து கேட்குறான், ஒரு 40 டேஸ் டேட் வேணும், சுப்பிரமணியபுரம் நீ தான் வில்லன். எப்படிடா 30 டேஸே பத்தலை, பெர் மந்த் 30 டேஸ்ன்றது பத்தலை. அப்போது சசி சொன்னான், நீ ஆக்ட் பண்ண தானே வந்த, இப்போ நீ தேடி வந்தது உன்னை தேடி வந்திருக்கு, நீ வரமாட்டேன்ற அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக அது ஒன்று சொல்லிட்டு பேசிட்டாரு. அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு சரி நான் சொல்கிறேன்டா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. என் ப்ராஜெக்டில் அப்போ வந்து லக்ஷ்மி அம்மாவோட ஹஸ்பண்ட் அவர் சிவச்சந்திரன் சார் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். லக்ஷ்மி அம்மா மீன்ஸ் ஆக்டர்ஸ் லக்ஷ்மி தெரியும். இப்போ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய சீனியர் மோஸ்ட் ஆக்டர்ஸ் அவங்க. எங்கள் அம்மா என்னை சமுத்திரம்னு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க தான் என்னை சமுத்திரம்னு கூப்பிடுவாங்க. மீதி எல்லாமே கனின்னு தான் கூப்பிடுவாங்க. நைட்டு அவங்ககிட்டேருந்து ஃபோன் வந்து, சமுத்திரம் அப்படின்னா என்னம்மா, ஏதோ ஒரு தம்பி உன்னை நடிக்க கூப்பிட்டாங்களாம்மா. ஆமாம்மா, அது மாதிரி சசிகுமார் பேர், அந்த தம்பி படம் எடுத்துருவாப்லையா? அப்படின்னா எடுத்துருவாம்மா, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறா அப்படின்னா. அம்மா அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடு, நம்பிப்போ, நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட் டே இமீடியட்டாக ராதிகா மேம்கிட்ட போய்ட்டு, மேம் அவன் பண்ணுவான், நான் பார்த்துக்கிறேன், அதையும் கேபி சார் ப்ரொடக்ஷனில் ஒன்று, அதை சார்கிட்ட போய் சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்லி நெக்ஸ்ட் டே நான் 0, எதுவுமே கிடையாது. அதுதான் அடிக்கடி எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கிறீங்களா ஸ்ட்ராங்காக எடுத்துருங்க. அதான் முள்ளை பிடிச்சாலும் முழுசாக பிடிங்கன்னு சொல்லுவேன். பிடிக்கிறது முள்ளு தான், குத்தும், ஆனாலும் பிடிச்சிட்டேன்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சிது. அதான் சொல்லுவேன். நல்லா விட்டாச்சு. என் ஒய்ஃப் தான் மட்டும் அப்படியே பார்த்துச்சு, என்ன நல்லா தானே போயிட்டு இருந்தது, என்ன பிரச்சனை. நான் சொன்னேன், இல்லை ஆக்ட் பண்ணணும், அதுக்கு தான் வந்தேன், அதுக்கு தான் பாவம் ஓட விட்டு ஓடி வந்தது, அதுக்கு தான் வந்து எல்லாமே அதுக்காக தான் வந்தது. இந்த டைரக்டர்ன்றது இப்போது இங்கே வந்தவுடனே கிடைச்ச ஒரு போஸ்ட் அது. அதையும் நான் சின்சியராக தான் பண்ணேன். நான் அவ்வளோ சின்சியர், எது பண்ணாலும் குப்பையில் சொன்னாலும் சின்சியராக உட்காந்து அள்ளிட்டு இருப்பேன். எது பண்ணாலும் சின்சியராக பண்ணணும். நீங்கள் சொல்ல தேவையில்லை, உங்கள் ஒரு ரோலும் அந்த மாதிரி தான். அப்படி தான் பண்ணேன். நான் என் ஒய்ஃப்கிட்ட அவங்களுக்கு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, அவங்க கொஞ்சம் பணம் இருந்தது, இந்த காசு காலியாகிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன், நீ என் பையன் மட்டும்தான் இருந்தப்போ நீங்கள் பத்திரமா இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடாச்சு. இங்கே பார்த்தா இவங்க சப்ஸ்டியூட் ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. என்னென்னா 3000 எபிசோடு டைரக்ட் பண்ணியிருக்காரு, 2 ஃபிலிம்ஸ் வேறு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் நமக்கு கண்ட்ரோலாக நமக்குள்ளே வந்து நம்ம சொல்கிறத கேட்பாரா, அவர் வந்து எதாவது டாமினேட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னோடனே சப்ஸ்டியூட்டுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுக்குவோம், அவர் ஏதாவது பண்ணார் டிஸ்டர்ப் பண்ணாருன்னா, ஆனால் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்கினே அப்புறம் கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு நம்ம இவரை வச்சு எடுத்துருவோம்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் போயாச்சு. நான் ட்ரூத்ஃபுல்லாக உண்மையாக எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போயிருக்கேன். பக்கத்து ரூம்லேயே இருந்திருக்கான் சப்ஸ்டியூட். அப்படியா? அடேங்கப்பா. 2 டேஸ் கழிச்சு 2 டேஸ் நல்லா சாப்பாடு போட்டாங்க. எல்லாம் பண்ணி எங்கடா டயட் எங்கடா அப்படின்னா 3ஆவது நாள் வந்தான். என்னடா அப்படின்னா, இல்லை நீங்கள் ரொம்ப டைட் ஷெடியூல்லேருந்து வந்திருக்கீங்க, அதனால் உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு உங்களை தூங்க வச்சு அப்புறம் ஷூட் பண்ணான்னு தான் 2 நாள் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தோம். டுடே நைட் நம்ம ஷூட் பண்ணுவோம் அப்படின்னா. சரி ஓகே. நைட் ஷூட்டு நான் போய் அப்படியே சாமி கும்பிட்றேன். எனக்கு ஒரு விபூதி வைப்பாங்க, ஒரே ஒரு ஷார்ட்டு எடுத்தோம். ஆனால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா, இல்லைடா என்ன அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி முடிஞ்சிச்சு கிளம்புங்க அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் பார்த்தா ஒரு 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய சாங் செட்டப். நான் சரி வேஷ்டியெல்லாம் மடித்து கட்டி ஒரு ஸ்டிக் வச்சுக்கிட்டு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த பக்கம் போய் க்ரௌட் இங்கிட்டு போ அங்கிட்டு போன்னு சொல்லி இதை பார்த்துட்டே இருந்திருக்கான் சசி. பார்த்துட்டே இருந்தால் அவன் டிஸ்டர்ப் ஆகிட்டான்.
ஓ டிஸ்டர்ப் ஆகிட்டு ஃபோன் மைக்கில் மறுபடியும் அந்த பழைய வேலைக்கே நீங்கள் போகிறீங்களோ ஒரு வேலை மைக்கில் கூப்பிட்றான் அண்ணே கண்ணா அப்படின்னா என்னடா இங்கே வா நான் ஆக்ட் பண்ண போகிறேன் நீ வந்து டைரக்ட் பண்ண அப்படின்னா இப்போ அவன் ஆக்ட் பண்ண போனால் நான் டைரக்ட் பண்ணுறேன். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நைட்டு 2:00 ஷூட்டிங் ஓவர். ஷூட்டிங் முடிஞ்சோடனே அப்படியே நிற்கிறாங்க. என்னடா அப்படின்னா நான் சாரி கேட்கணும் 2 பேரும். ஏன் அப்படின்னா இல்லை நீங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக பழகுவீங்கன்னு தெரியாது, நாங்கள் அதனால் சப்ஸ்டியூட் ஒருத்தனை வச்சுருந்தோம். அப்போதான் உங்களுக்கு தெரியும். அப்போதான் எனக்கு தெரியும் சப்ஸ்டியூட் ஒருத்தனை வச்சுருந்தோம். நான் உங்ககிட்ட மைக் கொடுக்கும்போதே நான் சப்ஸ்டியூட்டை உடனே வெக்கேட் பண்ணி ஊருக்கு போக சொல்லிட்டு அப்போதான் அப்படியே பட்டே நான் எப்படிங்க இது வேற ஒரு ஆக்டரா இருந்தீங்க இல்லை வேற டிரெக்டர்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறோம். நீங்கள் இவ்வளோ லைட்டாக இது சொல்கிறீங்க. இதில் என்ன இருக்குது? நான் தான் சொன்னேன், நான் என்னவா நினைக்கிறேனோ அதுவாக தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போ ஒருத்தங்களை சொல்லுவாங்க அவன் ரொம்ப பேடு, அவன் கூட பேசாதம்மாங்க, அது உங்களுக்கு பேடு. அவன் எனக்கு குட்டாக இருந்தால் நான் பேசுவேன்ல. ஓகே கரெக்ட். ஸோ நீங்கள் ஒருத்தரை வச்சு நீங்கள் ஏதோ உங்கள் மைண்டில் ஒன்று வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி இப்படி இருப்பான் அது எதுவுமே இல்லைன்றதுனால அப்படியே மாறிச்சு. ஓகே. ஸோ நம்ம யாருமே அதுதான் சொல்கிறேன், நம்ம முன்னாடியே பிளான் பண்ணுறது, இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது இது எதுவுமே கிடையாது. ஓகே. அதனால நம்ம என்னவோ அதுவாகவே இருப்போம். அதுக்கு என்ன இருக்கோ அவங்க வருவாங்க போவாங்க. ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். பொய் சொன்னோன்னா ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். உண்மை சொன்னோன்னா எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ட்ரூ. ஆக்சுவலி உங்கள் படங்கள் எது எடுத்தாலும் மெயினாக நம்ம பார்த்தோம்னா அதில் எஜுகேஷன், குழந்தைங்களை பற்றி, அவங்க எப்படி வளரணும், எப்படி இருக்கணும், சமூகத்துக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி நிறைய சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள். இந்த 15 வயசுக்கு உள்ளே இருக்க குழந்தைங்க தான் சொல்கிறது கேட்கும். 15 வயசுக்கு மேலே இருந்தால் எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாத விஷயமா? ஏன்னா எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துருச்சு. எல்லாமே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலோ இல்லை இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொன்னாலோ பிடிக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு சொன்னோம்னா அவங்க ஈஸியாக அதை எடுத்துப்பாங்க. அவங்க நல்ல விஷயங்களை முதல்ல அந்த வயசுலேயே விதைச்சிட்டா அவங்க மேலே வரும்போது கரெக்டாக ஆக முடியாது. 15 வயசுக்குள்ளே ஒருத்தரை சரியாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் தப்பான விஷயத்துக்கே போக மாட்டான். அதுக்கான முயற்சி தான். அதை நிறைய இடத்துல நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவீங்களா? அதாவது நீங்கள் வந்து உங்கள் படத்தை பார்த்து ஏதாவது சின்ன குழந்தை இல்லை ஆசிரியர்களே மாறி இருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, குழந்தை சரியில்லை அப்படின்னா குழந்தை மேலே தப்பு கிடையாது, டீச்சர்ஸோட மிஸ்டேக், பேரண்ட்ஸோட மிஸ்டேக். இங்கே குழந்தை தப்பு பண்ணுது அப்படின்னா பேரண்ட் தான் மாறணும், டீச்சர்ஸ் தான் மாறணும். குழந்தை கரெக்டாக குழந்தையாகவே தான் இருக்குது. ஓகே. நீங்கள் நம்ம நார்மலாக ஒரு விஷயத்தை விதைக்க வேண்டியது அவங்கக்கிட்ட விதைச்சோம்னா தான் அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. இப்போது ரெட் இருக்கும்போது போகாத, ஆளே இல்லைனாலும் நீ போகாதன்னா அது போகாது. அப்பா தான் தப்பாக சொல்லி கொடுப்பான், அதான் யாரும் இல்லை போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவீங்க. இவன் தான் கரெக்ட் பண்ணுறது அப்பாவாக இருக்கும், மாமாவாக இருக்கும், கூட போகிறவன் தான் கரெக்ட் பண்ணானது தவிர குழந்தைங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அதே நம்ம முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி வச்சுட்டு வரணும். அப்புறம் அந்த 4 கைண்ட் ஆஃப் குழந்தைங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணோம். ஸ்லோ லேர்னர்ஸ், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், மாடரேட், லேர்னிங் டிசபிலிட்டி. குழந்தைங்கள 4 விதம். அதில் வந்து ஒரு சில குழந்தைங்க போர்டில் எழுதும்போதே பக்குன்னு ஈஸியாக அது பிடிச்சிக்கும். இன்னொரு குழந்தை 2-3 வாட்டி சொல்லி கொடுத்தா தான் புரியும். 3வது வந்து திடீர்னு புரியும், திடீர்னு புரியாது. அது வந்து மாடரேட், இங்கிட்டும் இருக்கும் அங்கிட்டும் இருக்கும். ஒரு சில புரியும், அது கொஞ்சம் புரிய வச்சுக்கோங்க. 4வது ஒன்று இருக்குது, லேர்னிங் டிசபிலிட்டி. அவங்களுக்கு வந்து மூளை மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அவங்க நார்மல் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க, ஆனால் அவனுக்கு புரியாது, எஃபர்ட் எடுக்கணும். இப்போ என்னென்னா இந்த 4 பேரையும் ஒரே சீட்டில் உட்கார வச்சுட்டு 4 பேருக்கு ஒரே கொஸ்டின் பேப்பர், 4 பேருக்கு ஒரே ஆன்சர் மார்க் போடுவீங்க. 4 பேரை எப்படி நீங்கள் ஒரே மாதிரி டீல் பண்ண முடியும்? அதுவே தப்பு. அதுதான் சொல்லுவேன், ஒவ்வொரு டீச்சர்ஸும் உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு எந்தெந்த கேட்டகரின்றதை முதல்ல நீ கற்றுக்கணும். அவங்களோட பேசினா தான் தெரியும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வீட்லேயே வந்து இவன் கொஞ்சம் டல்லாக இருக்கான் அப்படின்னா அப்பா அம்மாவே என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் நல்லா இருக்கானே சொல்லுவாங்க. உண்மையிலே அவன் டல்லாக இருக்கான்னு சொல்லணும். உண்மையை ஒத்துக்கணும். உண்மையை சொன்னால் தான் டீச்சர். இப்போ அந்த மாதிரி டீச்சர்ஸும் இல்லை. டீச்சர்ஸில் 2 இருக்குது. அது வந்து படிக்கிற டீச்சர், படித்த டீச்சர். இப்போ ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூல்லாம் எடுத்திங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ண வரைக்கும் தான் படிப்பாங்க. ஜாயின் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் படிக்கவே மாட்டான், நியூஸ் பேப்பர் கூட படிக்க மாட்டான். படிக்கிற டீச்சர் தான் வேணும், டெய்லி படிக்கணும், டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டான்னா ஸ்டூடெண்ட்டோட சேர்ந்து அவன் தேடணும், அந்த மாதிரி ஒரு டீச்சர் வேணும். பேரண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 வகையான பேரண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க எவ்வளவு ஆழமா சொல்றீங்க. ஆமா, நாங்க ஃபுல்லாவே ரிசர்ச் பண்ணி தான் படம். இந்த பேரண்டிங்கை பத்தி பண்ணதா அப்பா. ஆமா. இந்த ஸ்டூடெண்ட்ஸை பத்தி பண்ணதா சாட்டை. இந்த இப்போ இன்னொன்று எழுதிட்டு இருக்கோம், ஸ்கூல் பஸ்ன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். அது அநேகமாக அடுத்த வருஷம் வரும்.
பேரண்டிங்கில் 3 விதம். ஒரு விதம் வந்து பையனுக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லி பையனுக்கே தெரியாமல் அனலைஸ் பண்ணி அந்த ரூட்டில் எடுத்துகிட்டு போகிற அப்பா. இன்னொரு அப்பா பையன் வந்து என்ன பண்ணணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எத்தனை மணிக்கு 1க்கு போகணும், எத்தனை மணிக்கு 2க்கு போகணுன்ற கூட அப்பா தான் டிசைட் பண்ணுவார். ஹெலிகாப்டர் பேரண்ட். ஆமாம், அவங்க வந்து அவனுடைய 30 இயர்ஸ் வரைக்கும் அவங்க இப்போவே 3 வயசுலேயே முடிவு பண்ணி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேரண்ட். இன்னொரு பேரண்ட் நடுவுலே இருப்பாங்க. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் படித்த ஸ்கூலுக்கே போனீங்கன்னா உங்கள் டீச்சர்ட்டையோ யார்ட்டையோ போய் சார் நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னா, ஒன்று நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தா தெரியும், இல்லை லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து டார்ச்சர் பண்ணியிருந்தா தெரியும். நம்ம சென்டரில் ஒரு 50 மார்க் 60 மார்க் யாருக்குமே தெரியாது. அவங்க அப்படியே இருப்பாங்க, அவங்க இருந்ததுக்கான எவிடன்ஸே இருக்காது, அப்படியே போயிடுவாங்க. இந்த 3 கைண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் தான். இந்த 3 வகையான பேரண்ட்ஸை வச்சு தான் நம்ம அப்பா படம் பண்ணோம். ஓகே. ஸ்கூல் ஒரே விதமான ஸ்கூல் தான். நம்பர் 1 நம்ம இடத்துல இருக்கணும், நம்பர் 1 நம்ம ஸ்கூல் வரணும். ஆமாம். நம்பர் 1 ஸ்டூடெண்ட் கட் அவுட்டு நம்ம ஸ்கூல் பேர் போட்டு வச்சுக்கணும், நல்ல ஃபீஸ் வாங்கணும், நம்பர் 1 நம்ம இருக்கணும். இது ஒரே ஒரு தாட்டு தான். ஸ்கூலுக்கும் பெரிய எந்த தாட்டும் கிடையாது. இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் வந்து பிடி பீரியட்னு ஒரு பீரியட் இருந்தது. ஆமாம். அப்புறம் வந்து மாரல் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்கும். நீ என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்கிட்ட கேட்பாங்க. மாரல் பீரியட் இல்லாமல் கைத்தொழில்னு ஒரு பீரியட் இருந்துச்சு. அதாவது என்னென்னா, எல்லோரும் 100 மார்க் வாங்க முடியாது, ஒரு 50-60 வாங்குறவனுக்கு வந்து ஒரு ட்ரா பண்ணுறதுன்னா துணி தைக்கிறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, ஏன்னா உனக்கு நம்பிக்கை கொடுக்குறது அந்த மாதிரி பீரியட்ஸ் தான். இப்போ அந்த மாதிரி பீரியட் எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லாமே மண்டே டு சாட்டர்டே ஓடு ரேஸ் ஓடு, அந்த ரேஸ்லேயே ஒன்றும் அதே சர்க்கஸு, எல்லாம் சர்க்கஸு. இப்போ பிள்ளைங்க 10th படிக்கிறதுனா பேரண்ட்ஸும் 10th படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய நண்பர் கிருஷ்ணகிரியில் ஒரு ஸ்கூல் வச்சுருக்காரு. அதாவது என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு 10x10 இடம் கொடுத்துருவாங்க. அவன் ஃபார்மிங் பண்ணணும். ஃபார்மிங் பண்ணி அதில் வர வெஜிடபிள்ஸ் அவன் எடுத்துகிட்டு போய் விற்று அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அதை அடுத்த கிளாஸ் அவன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவன் கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் ரொம்ப ரேராக இருக்குது. அதுதாங்க நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த மாதிரி விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எஜுகேட் பண்ணியாச்சுன்னா அவன் வரும்போதே நல்லா வரும். அவனை கரெக்டே பண்ண முடியாது. 15க்குள்ளே சரி பண்ணியாச்சுன்னா 16-17 வரும்போது அவன் கெட்டு போக மாட்டான், அவன் சரியாக இருப்பான். நீங்கள் அந்த மீடியத்தை, சினிமாங்கிற மீடியத்தை முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா எல்லாமே அந்த சொசைட்டி தானே நமக்கு கொடுத்தது. நம்ம கார் கொடுத்தது, வீடு கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது, எல்லாமே சொசைட்டி. கண்டிப்பாக அந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது திரும்பி கொடுக்கணும்ல. சூப்பர் சார். அதுதான் இதெல்லாம் என்ன சொல்லணும்னு தெரியல. கடைசியாக ஒன்று மட்டும் கேட்குறேன் சார். இவ்வளோ நேரமாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் உங்கள் பயணத்தை பற்றி. ஸோ கடைசியாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, ஆக்சுவலி லைஃப்பில் ஹவு டிட் யூ அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒன்றும் பண்ணாதீங்க. எப்படி? ஒன்றும் பண்ணாதீங்க, சும்மா இருங்க. அப்படியா? அதான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் சும்மா இருந்து பாருங்களேன். ஆமாம், கஷ்டம்தான். யோசிக்கவே முடியல. யோசிக்காமல் சும்மா இருங்க. தாட்ஸ் அதான் வரும், அதான் போகட்டும். தாட்ஸ் வேறு, திங்கிங் வேறு. ஓகே. தாட்ஸை விட்டுட்டிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. வர்ற தாட்டை பிடிச்சி வச்சு அதை நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை. ஓகே, புரியுதா? தாட்ஸ்ன்றது ஒரு டாக் மாதிரி. கோவமாக வர்ற ஒரு டாக் வந்தால் என்ன பண்ணுவோம்? விலகி நின்றுக்கும். அந்த கோவமாக வர டாக் தான் தாட்டு. அது வர்ற தாட்டை பிடிச்சி அது தொங்கணும்னா கடிச்சு விட்டு பரண்டி விட்டு போகும். அதனால தான் தாட்ஸ் வந்தால் விலகி நின்றுக்கங்க. திங்க் பண்ணாதீங்க, நல்லதே நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன அச்சீவ் பண்ணணும்னு ஒன்று நினச்சிருப்பீங்களா, ஏதோ ஒரு டைமில் அதை நோக்கி அதை கூட்டிகிட்டு போகும். நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளானைக்கு என்ன பண்ணுறோம், பயங்கரமாக திங்க் பண்ணி இவங்கள மீட் பண்ணால் என்ன பண்ண போகிறோம். இங்கே வர வரைக்கும் எனக்கு டாப்பிக்கே தெரியாது. நீ உங்கள்கிட்ட தான் நீங்கள் இருக்கும்போது சொன்னேன், எனக்கு டாப்பிக்கே தெரியாது, என்ன பேச போகிறோன்னு தெரியாது. நான் சொன்னேன், இப்போ பிரியதர்ஷன் சார் சொல்லியாச்சு, நம்ம போயிடுவோம். நமக்கு தெரிஞ்சது தான் பேச போகிறோம். நம்ம தனியாக இங்கே வந்து பேசுறதுக்கு புத்தகத்தை எடுத்து அதை பற்றி அப்படி ஒன்றும் நம்மகிட்ட யாரும் எக்கனாமிக்ஸை பற்றியோ இதை பற்றியோ கேட்க போகிறது கிடையாது. சினிமா பற்றி தான் கேட்பாங்க, அதுவும் நம்ம சினிமா பற்றி தான் பேச போகிறோம். அதனால் எதுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். இங்கே வந்து இறங்கினோடனே தான் உங்களுடைய டாபிக் இது, சரி வாங்க நம்ம பண்ணதில் ஏதாவது நியூ சினிமா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் பேசணும். ஓகே. நீங்கள் ரொம்ப போட்டு குறைஞ்சிங்கன்னா பிரச்சனை. ஜாஸ்தி யோசிக்காம ஃப்ரீயாக இருங்க, சும்மா இருங்க. ஒரு சில நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் சும்மா இருந்து பாருங்களேன். ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படியே உட்காந்து பாருங்கள். எது வந்தாலும் வந்துட்டு போட்டும். அது லட்சம் தாட் வரும், லட்சம் தாட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அதோட மைண்டோட வேலையே. அதுதான் வந்ததை நீங்கள் அப்படியே விட்டுட்டா போயிடும். அது இது நடந்தால் என்னாகும், இது இருந்தால் என்னாகும், இப்படி நடந்துட்டால் என்னாகும்னு சொல்லி நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்கிறதுலாம் இப்போவே யோசிச்சு எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும். அதனால் சும்மா இருங்க. அதனால தான் ஹவு டிட் யூ அப்படின்னா சும்மா இருந்தேன்னு சொல்லுங்கள். சூப்பர் சார், ரொம்ப அருமையாக பேசுனீங்க. எனக்கு நிஜமாவே எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அவ்வளோ ரொம்ப என்ரிச்சிங்கான ஒரு டாக்காக இருந்துச்சு. இவ்வளோ டைம் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.